வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனியை பொறுத்தவரை அஷ்டம சனியாக வந்து உங்களுக்கு அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும்? எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகி அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சென்று அமரப்போகிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் விரயங்கள் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரச்சனையை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக அமையும். ஒரு தொகையை செலவிடும் முன்னே இன்னொரு தொகையை செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 6க்கு அதிபதியான சனி 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சில முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் இந்த சனி பயிற்சி கொண்டு வந்து சேர்க்க போகிறது. ஆரோக்கியம் உங்களை பயமுறுத்த போகிறது. மருத்துவ செலவு அதிகரிக்க போகிறது. மன நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். தொழில் மாற்றம் திருப்தி இல்லாமல் போகலாம். புது ஒப்பந்தங்கள் உங்கள் கை நழுவி போகலாம். இது ஒரு சோதனையான காலமாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு சிறிதளவும் ஐயம் வேண்டாம். 8ஆம் இடத்திற்கு வரும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 இந்த 3 இடங்களில் பதிகிறது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப ஸ்தானம் வலுப்படும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உடன் இருப்பவர்களிடம் அதிக வம்பு வழக்குகள் ஏற்படும். பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிதானத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் எல்லாம் சனி கவசம் பாடி சனியை திருப்திப்படுத்த வேண்டும். சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளின் நலனில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் படிப்படியாகத்தான் குறையும். இதுவரை உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்பார்கள். அவர்களால் இப்பொழுது பிரச்சனைகள் வரலாம். பத்திரப்பதிவு ஏதாவது இருந்தால் அதை தங்கு தடையில்லாமல் செய்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சேரும் என்பது உண்மை. அதே நேரத்தில் பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வியாபார போட்டி அதிகரித்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான். உங்கள் கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகளில் கவனமாக இருங்கள். தகுதி நீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களோடு நட்பை குறையுங்கள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து அதன் மூலம் பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நேரமும் இதுதான். அதே நேரத்தில் இந்த தொழில் முன்னேற்றம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும். வெளிநாட்டு வாணிகத்திலும் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு பகவான் செல்வார். விரயஸ்தானமான குருவால் விரயங்கள் அதிகரிக்கும். அதே நேரம் குருவானவர் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக இருப்பதால் பணமும் உங்களை வந்து சேரும். 2027 ஜூன் மாதம் குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஜென்ம குருவாக வந்து அமர்வார். எதிர்பார்த்தபடி மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் என்றாலும் கூட உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு மட்டும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். 2027 நவம்பர் மாதம் குரு பகவான் கன்னி ராசிக்கு சென்று அமருவார். தனஸ்தானத்தை வலுவு செய்வார். பொருளாதார நிலை உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம் இது. புனித பயணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு அதிகார அந்தஸ்து உள்ள பதவிகள் கிடைக்கும். இதே நேரத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் 2026 மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் சென்று அமர்ந்து ராகு கேது பயிற்சியும் நடைபெற போகிறது. 6ல் சஞ்சரிக்கும் ராகுவால் அற்புதமான பலன்கள் உங்களை வந்து சேரப்போகிறது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்பட போகிறது. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப் போகிறது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் ஆதிக்கத்தால் விரயங்கள் கைகூட போகிறது. இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. புது புது கூட்டாளிகள், புது புது பங்குதாரர்கள், உங்களுடைய புது புது முயற்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அற்புதமான லாபத்தை கொண்டு வந்து குவிக்க போகிறது. அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் ஏதாவது உங்கள் மேல் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பும் வரப்போகிறது.
ஆக சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான காலகட்டம். பல பாடங்களை சனி உங்களுக்கு கற்றுத்தர காத்திருக்கிறார். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.